ஹாய் நண்பா, மின்சாரத்துறையான பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டட்லேருந்து வேலைவாய்ப்பு வந்திருக்கு. டிகிரி படித்தவங்க, டிப்ளமோ படித்தவங்க, ITI படித்தவங்கன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தனித்தனியாக நோட்டிஃபிகேஷனை விட்டுருக்காங்க. ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. மெரிட் செலெக்ஷன் தான். முழு தகவலை சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. மத்திய அரசாங்க மின்சாரத்துறையான பெல், அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் லிமிட்டட்லேருந்து வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழகத்தில் திருச்சியில் இருக்கக்கூடிய பெல் நிறுவனத்திலிருந்து இந்த ஒரு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. ஸோ 3 விதமான நோட்டிஃபிகேஷனை வெளியிட்டிருக்காங்க. டிகிரி படித்தவங்க, டிப்ளமோ, ITன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வந்திருக்கு. என்ன ஜாப் ரோல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் தான். அப்ரண்டிஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு ட்ரைனி கேட்டகரியில் வரும். நிரந்தரமான வேலைவாய்ப்பு கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 இயர் மட்டும் நீங்கள் அப்ரண்டிஸாக ட்ரைனி கேட்டகரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். எண்ட் ஆஃப் த அப்ரண்டிஸில் உங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து சர்டிஃபிகேட் இருக்கும். நிறைய விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். படித்து முடிச்சுட்டு ஃப்ரெஷராக இருக்கிறவங்க இந்த மாதிரி அப்ரண்டிஸில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது உங்கள் கெரியருக்கு ஒரு நெக்ஸ்ட் லெவல் தான். ஜாப் டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது பார்த்தீங்கன்னா டிகிரி படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய கிராஜுவேட் அப்ரண்டிஸ் தான். ஸோ டிகிரி கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா நான் இன்ஜினியரிங் அண்ட் தென் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்க்குறது பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிசிப்ளின், அதாவது மெக்கானிக்கலில் ஒரு 18 காலியிடங்கள், ப்ரொடக்ஷனில் 2 காலியிடங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் 1 காலியிடங்கள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் 2, சிவிலில் 1, கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா IT டிபார்ட்மெண்ட்டில் 1 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஜினியரிங் டிசிப்ளினில் வருது. ஸோ BE BTech இவங்க சொல்லியிருக்கக்கூடிய இந்த டிசிப்ளினில் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நான் இன்ஜினியரிங் கேட்டகரி, அதில் அக்கௌண்டன்ட் கேட்குறாங்க. பிகாம் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. 2 காலியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் HRல அசிஸ்டன்ட் படித்தவங்களுக்கு வேலைவாய்ப்பு இருக்குது. பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இல்லைனா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஒரு 2 காலியிடங்கள் இருக்குது. மொத்தமாக இந்த கிராஜுவேட் அப்ரண்டிஸில் 29 காலியிடங்கள் அறிவிச்சிருக்காங்க. குறைந்தபட்ச வயது 18ங்க, அதிகபட்சம் 27 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா SC/STக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க, OBCக்கு 3 இயர்ஸ் இருக்குது. அதே மாதிரி பர்சன் வித் டிசபிலிட்டிக்கு 10 வருடங்கள் வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. உங்களுடைய டிகிரியில் குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். SC/ST அப்படின்னா 50% மதிப்பெண்கள் வாங்கியிருந்தாலே போதுமானதுங்க. இந்த ஜாப் அப்ரண்டிஸ் தான், ஜஸ்ட் ஒரு ட்ரைனிங் மாதிரி தான் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்க. அப்போ சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டைஃபண்ட் ரேஞ்சில் தான் கொடுப்பாங்க. மந்த்லி உங்களுக்கு 12,300 ரூபாய் உங்களுக்கு ஸ்டைஃபண்டாக கிடைக்குது. இதே நீங்கள் மற்ற செக்டாரில் ஒரு அப்ரண்டிஸாக போகிறீங்க அப்படின்னா டிகிரி படித்தவங்களுக்குலாம் ஒரு 7,000 ரூபாய் 8,000 ரூபாய் தான் அதிகபட்சம் கிடைக்கும். ஆனால் இந்த மாதிரி பெல் நிறுவனமாக இருக்கட்டும் ஆர் பேங்கிங் செக்டாராக இருக்கட்டும், இதிலலாம் நீங்கள் அப்ரண்டிஸாக போகிறீங்கன்னா ஒரு ரீசனபிளான ஸ்டைஃபண்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 1 இயர் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஒரு அப்ரண்டிஸ் இருக்கும். ஸோ 1 இயர் முழுவதுமே மந்த்லி உங்களுக்கு 12,300 ரூபாய் ஸ்டைஃபண்டாக கிடைக்கும். அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடு தான். எல்லாருமே கவர்மெண்டினுடைய அப்ரண்டிஸ்ஷிப் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கான என்ரோல்மெண்ட் ID, ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு 12 டிஜிட் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உங்களுக்கு அப்ரண்டிஸ் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணதும் கிடைக்கும். அந்த நம்பரை கலெக்ட் பண்ணிக்கோங்க. டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடிய அப்ரண்டிஸ் போர்ட்டல் nats.education.gov.in. அதுக்கப்புறம் திருச்சி பெல் நிறுவனத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். 2வது நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடிய டெக்னீஷியன் அப்ரண்டிஸ் ஜாபுங்க. டெக்னீஷியன் அப்ரண்டிஸில் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் 8 காலியிடங்கள், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் 1 காலியிடங்கள், எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸில் 1, சிவிலில் 1, மொத்தமாக இதில் ஒரு 11 காலியிடங்கள் மட்டும்தான் இருக்குது. அதிகபட்ச வயது 27. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. 3 வருட டிப்ளமோ, அதில் நீங்கள் மெக்கானிக்கல் எடுத்து படிச்சிருக்கீங்கன்னா இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படின்னா இந்த வேலைகளுக்கு நீங்கள் போட்டி போடலாம். அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சிவில் படித்தவங்க இதற்கு அப்ளை பண்ணுங்கள். இந்த டெக்னீஷியன் அப்ரண்டிஸ்க்கான ஸ்டைஃபண்ட் பார்த்தீங்கன்னா மாதம் 10,900 ரூபாங்க. 12 மாதங்கள் உங்களுக்கு மந்த்லி இந்த ஒரு ஸ்டைஃபண்ட் கிடைக்கும். அப்ளிகேஷன் சேம் தான். நம்ம ஆல்ரெடி டிகிரி ஸ்டாண்டர்டுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி தான். நேட்ஸில் போயிட்டு நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பரை கலெக்ட் பண்ணிவிட்டு திருச்சி பெல் கம்பெனியோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 3வதாக நம்ம பார்க்க போகிற நோட்டிஃபிகேஷன் ட்ரேட் அப்ரண்டிஸ், அதாவது ITI படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுங்க. ட்ரேட் அப்ரண்டிஸில் மொத்தமாக ஒரு 59 காலியிடங்கள் இருக்குது. அதில் ஃபிட்டர், வெல்டர், மெக்கானிஸ்ட், இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக், எலக்ட்ரீஷியன், மெக்கானிக், பிளம்பர், இந்த மாதிரி 7 விதமான ட்ரேடில் உங்களுக்கு வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 10th அதை ஃபாலோ பண்ணி ஐடிஐயில் ஃபிட்டர் படித்தவங்க ஃபிட்டர் வேலைகளுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வெல்டர்னா வெல்டர், மெக்கானிஸ்ட்னா மெக்கானிஸ்ட், இந்த மாதிரி நீங்கள் ஐடிஐயில் எந்த ட்ரேடில் முடிச்சிருக்கீங்களோ அந்த ட்ரேடில் வரக்கூடிய வேலைகளுக்கு அப்ளை பண்ணுங்கள்.
ஸ்டைஃபண்ட் பாருங்கள், ITI படித்தவங்களுக்கே ஒரு 11,000 ரூபாய் வரைக்கும் ஸ்டைஃபண்ட் வந்து கொடுக்குறாங்க. இந்த ட்ரேட் அப்ரெண்டிஸ்க்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் வெப்சைட் கவர்மெண்ட்டினுடைய அப்ரெண்டிஸ் வெப்சைட் வந்து apprenticeindia.gov.in இதில் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ணுங்கள். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க, நம்பர்லாம் இருக்குது அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் trichy.bel.com இந்த வெப்சைட் போய்ட்டு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். நியூ யூஸராக இருக்கிற பட்சத்தில் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் ஐடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் trichy.bel.com இந்த வெப்சைட் போய்ட்டு அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னக்கூட்டி என்ன மாதிரியான டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் அப்படின்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, கேண்டிடேட்டோடைய சிக்னேச்சர், 10th மார்க் ஷீட்டு, அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணி ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷனுடைய மார்க் ஷீட்டு, ஆதார் கார்டு, இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து போட்டிருக்காங்க. எல்லாத்தையுமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அப்ளிகேஷனை ப்ரொசீட் பண்ணுங்கள். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் இப்போ ஆக்டிவில் தான் இருக்குது. டிசம்பர் 5ஆம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணிடுங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட்டில் நம்ம நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம் இல்லையா, அது எல்லாமே உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாருமே வந்து கவர்மெண்ட்டினுடைய அதாவது டிப்ளமோ படித்தவங்களுக்கும் டிகிரி படித்தவங்களுக்கும் NATS வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ITI படித்தவங்க வந்து apprenticeindia.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ரிஜிஸ்டர் பண்ணி முடிச்சுட்டு என்ரோல்மெண்ட் ஐடியை கலெக்ட் பண்ணிவிட்டு இந்த வெப்சைட் வந்துட்டு இதில் ரிஜிஸ்டர்னு ஒரு டேப் இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து ஒரு சில நிபந்தனைகள் வந்து கொடுத்துருப்பாங்க, தமிழில் தான் இருக்குது. கம்ப்ளீட்டாக அந்த நிபந்தனைகளை ரீட் பண்ணி பார்த்துட்டு இந்த டிக் பாக்ஸ் எனபிள் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படிங்கிற டேபை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்கள். டிப்ளமோ அப்ரெண்டிஸா இல்லை கிராஜுவேட்டா இல்லை ITIயா. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். உங்களுக்கு இந்த மாதிரி கவர்மெண்ட்டினுடைய அப்ரெண்டிஸ் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணி ஒரு நம்பரை கலெக்ட் பண்ண சொன்னால் பார்த்தீங்களா, அந்த நம்பர் வந்து கேட்பாங்க. ஸோ அந்த நம்பர் இருந்தால் தான் உங்களோட அப்ளிகேஷனே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே கவர்மெண்ட்டினுடைய அப்ரெண்டிஸ் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்பரை கலெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல் வெப்சைட்டுக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லாகின் டேபை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணி என்ன பண்ணணும், உங்களுடைய அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் அப்ளிகேஷன் ப்ராசஸ். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. நீங்கள் நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக செக் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற பட்சத்தில் யார் வந்து அதிகமான மார்க்கை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க, அதாவது நீங்கள் டிப்ளமோக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிப்ளமோவில் நீங்கள் வாங்கியிருக்கக்கூடிய மார்க் யார் அதில் அதிகமாக மார்க் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பு வழங்குவாங்க. அதே மாதிரி டிகிரிக்குனா டிகிரியில் யார் அதிகமான மார்க்கு, ITI அப்படின்னா ITIயில் யார் அதிகமான மார்க்கு, மொத்தமாக எத்தனை பேர் அப்ளை பண்ணுறாங்க, அதில் அவங்களுடைய அந்த குவாலிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய டிகிரியாக இருக்கட்டும், டிப்ளமா இருக்கட்டும், ITI இருக்கட்டும், அதில் எவ்வளவு மதிப்பெண்கள் அதிகமாக எடுத்திருக்காங்களோ அதை பொறுத்து தான் இந்த ஒரு ஜாபுக்கான செலெக்ஷன் வந்து நடக்குது. ஸோ இன்ட்ரெஸ்டட் எலிஜிபிள் கேண்டிடேட் அப்ளிகேஷனை போடுங்க. ஒருவேளை உங்களுக்கு அப்ரெண்டிஸ் வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.